நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக வாழ்க்கை சரித்திரத்தில் பலருடைய வாழ்க்கை போராட்டங்கள் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைவதுண்டு. அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது மக்கள் சமுதாயத்திற்கு எத்தனையோ நல்ல விடயங்களையும் நல்ல முயற்சிகளையும் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு தனி மனிதன் குரல் எப்படி உலகுக்கு ஒலிக்கிறது அப்படின்னா, நாம் மரபு வழியாக நல்ல வளமான அறிவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துவது கிடையாது. இது எமது எதிர்காலம் என்பதை உலகுக்கு உறக்கச் சொன்னவர். இவரை பற்றி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, உலகில் பார்த்திங்கன்னா அதிகமாக நீண்ட காலத்திற்கு தலைமை பொறுப்புகளில் பதவி வகித்தவர். இப்போ எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய பயணம் அப்படின்றது. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் ஒரு கடுமையான புரட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சிந்தனை என்பது ஒரு தொலைநோக்கு தூரம் கொண்டது. மக்கள் நலனுக்காக அவர் செய்த முயற்சிகள் என்பது உலகம் வியந்து பார்த்த ஒரு விடயம். என்ன அப்படின்னா, அவர் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார். ஒரு மனிதரை நீங்கள் கைது செய்கிறீங்க. அவருடைய இந்த கூற்று உலகுக்கு உறக்கச் சொன்ன ஒரு விடயம். ஒரு தனி நபரை நீங்கள் கைது செய்யும் பொழுது அவருக்கு தண்டனை கொடுக்க முயற்சிக்கிறீர்கள். ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் அவரிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்பது கிடையாது. அவர் இவ்வளவு நாள் என்ன செய்தார்? அவருக்கு ஏன் வேலை கிடையாது? அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க? அவருடைய குடும்ப செலவுக்கு அவர் என்ன செய்தார்? அவர் குடும்ப பொறுப்பில் அவருக்கு எந்தெந்த இடம் இருக்கிறது அப்படின்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவர் செய்த குற்றத்திற்காக தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் பல கோடி ரூபாவை சுரண்டி இருப்பார்கள், பதுக்கி இருப்பார்கள். அவர்களுக்கு எந்தவித தண்டனையும் கொடுப்பது கிடையாது. மக்களுடைய உரிமைகளை சுரண்டி இருப்பார்கள். அதற்கு நீங்கள் தண்டனை கொடுப்பதும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு குற்றத்திற்காக கைது செய்யும் ஒருவரை நீங்கள் தண்டனைக்கு உட்படுத்துகிறீர்கள் என்று உலகுக்கு சொன்ன ஒரு தலைவர். மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பலருக்கு அடிமையாக இருந்தாங்க, பலருடைய ஆட்சிக்கு அடிமையாக இருந்தாங்க. அவ்வாறான காலகட்டத்தில் சிலர் தலைவராக உருப்பெற்றாங்க, அவரை மக்கள் பின்பற்றினாங்க. அதன் மூலமாக சில நாடுகளுக்கு சில இடங்களுக்கு விடிவு கிடைத்தது. அப்போ அவர்களை வரலாற்றில் அவருடைய பேர் பதிக்கப்பட்டு மக்களால் நினைவு கூறப்படுறாங்க. சில நேரம் அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை பலர் தேடி பார்க்கறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் சொல்கிற விடயம் என்ன அப்படின்னா, நேரம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவர்கள் உழைத்த உழைப்பு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் சேமிப்பாக இருக்கிறது. அது உழைப்பு என்பது சேமிப்பாக இருப்பதனால தான் அதன் மூலமாக இன்றைக்கி நாங்கள் நிறைய பிரச்சனைகள் விடுபட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ கூட நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவர்களெல்லாம் கடந்து வந்த காலங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அதை கடந்து இப்பொழுது பார்க்கும் பொழுது கூட இன்னும் பல பிரச்சனைகள் எங்களுக்கு மேலாக நிழலாடி கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் 1926 ஆகஸ்ட் 13 பிறந்தவங்க. கியூபாவைச் சேர்ந்த பொதுவுடைமை புரட்சியாளரும் பொதுவுடைமை அரசியல்வாதியும் ஆவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கியூபாவில் 1959 புரட்சியை வழிநடத்திய ஃபுல்சென்சியோ பட்டிஸ்டாவின் அரசை வீழ்த்தி தலைமை அமைச்சர் பொறுப்பை ஏற்ற காஸ்ட்ரோ அவர்கள் 1959 முதல் 1976 வரை கியூபாவின் பிரதமராகவும் 1976 முதல் 2008 வரை ஜனாதிபதியாகவும் பொறுப்பு வகித்தவர். கியூபாவின் பொதுவுடைமை கட்சியின் முதல் செயலாளராக 1965 பதவியேற்ற இவர் கியூபாவை ஒற்றை கட்சி சமூக உடைமை குடிய அரசாக்கினார் என்பது முக்கிய விடயம். 49 ஆண்டுகள் கியூபாவை ஆண்ட காஸ்ட்ரோ அவர்கள் 2008 பதவியிலிருந்து விலகினார். அதனால உலகத்தில் நீண்ட காலத்துக்கு தலைமை பொறுப்பில் இருந்த தலைவர் அவர் தான் அப்படின்னு இன்றளவும் சொல்லப்பட்டிருக்கிறது. காஸ்ட்ரோ அவர்கள் 1979 தொடக்கம் 1983 வரை
மற்றும் 2006 தொடக்கம் 2008 வரை அணிசேரா இயக்கத்தின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வந்திருக்காங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் ஒரு புரட்சியாளர் மாத்திரமல்ல, இளைஞர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்க. ஒரு கட்சியை ஸ்தாபிப்பதன் மூலமாக அதில் அங்கத்துவம் பெறுபவர்களையும் அவர்கள் உள்வாங்கும் பொழுது அவர்களுக்கு கல்வி நடவடிக்கை என்பது அவசியம் என்பதை சொன்னாங்க. ஏன்னா கல்வி என்பது வரும் காலங்களில் அதிகமான ஒரு கேள்வியை உண்டாக்கும் இல்லையா? அதனால் எல்லாருமே படிக்கணும், படிப்பின் மூலமாகத்தான் இந்த உலகை நீங்கள் உற்று நோக்கணும். அதனால் இளைய சமுதாயம் முழுவதுமாக படிப்பின் மூலம் தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு விடயத்தை திரும்பி திரும்பி தன்னுடைய சமூகத்துக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்பொழுதும் ஒரு கட்சியையோ ஒரு முக்கியமான கருத்தை நாங்கள் சமுதாயத்திற்கு முன்வைக்கும் பொழுது ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக சந்தித்து நாங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். வெறுமனே ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அதில் நடுவில் நின்று பேசுவதல்ல ஒரு தலைவருக்கு அழகு. மக்களை நேரடியாக அவர்களுடைய அருகில் சென்று நாங்கள் அவர்களுடன் உரையாடி பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வச்ச ஒரு தலைவர். அப்போ தான் மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் ஒரே சமனான பிரச்சனைகள் இருக்காது, வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் கேட்டறியணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளில் எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்ற ஒரு விடயத்தை அவர்கள் தலைவர்களாக இருப்பவர்கள் ஆய்வின் மூலம் அறிஞ்சு கொள்ளணும். அதனை எப்படி தீர்த்து வைக்கலாம் அப்படின்றதை முயற்சி செய்யணும். அப்போ இதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அவர் இளைஞர்களுக்கும் சமுதாயத்திற்கும் சொன்ன விடயம் என்னென்னா, நீங்கள் மக்களை தேடி செல்லுங்கள். அப்பொழுதுதான் ஒரு கருத்தை முன்வைத்து நாளைய சமுதாயத்தை ஆரோக்கியமாக உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் கியூபா என்ற சின்னஞ்சிறிய நாடை ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அதன் மிகப்பெரிய தலைவராக போற்றப்படுபவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கியூபாவின் தேசிய தந்தையான மோசே மார்தியின்
மிகச்சிறந்த சீடரும் இவர்தான். காஸ்ட்ரோ அவர்கள் ஒரு ஆழமான ஒரு சிந்தனை பெற்றவர். பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் 1926 பிறந்தாங்க அப்படின்ற ஒரு விடயமும், இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் பார்த்தீங்கன்னா ஃபிடல் அலெக்சாண்ட்ரோஸ் அப்படின்றது அவருடைய பெயர். தனது 4வது வயதில் ஒரியன்டாவில் இருந்து குழந்தைகளுக்கான பள்ளியில் சேர்க்கப்பட்ட காஸ்ட்ரோ அவர்கள் அப்பொழுது முரட்டு சுபாவம் கொண்டவராக விளங்கினார். ஆசிரியர்களுக்கு அடங்காத நிலை இவருடைய ஆரம்ப கல்வியாக அமைந்திருந்தது. இவர் தமது உயர்நிலை கல்வியை பெலன் கிறிஸ்துவ பள்ளியில் 1945 கற்று கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் இவர் ஹவானா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பட்டம் பயில ஆரம்பிக்கிறாங்க. இங்கு படித்த போதுதான் தன்னை மிகச்சிறந்த மாணவராக மாற்றிக்கொண்டார். நல்ல மதிப்பெண்களையும் பெற ஆரம்பிக்கிறாங்க. முதல் நிலை மாணவராக உயர்றாங்க. நிறைய நூல்களை தேர்ந்தெடுத்து படித்தவர் பல நாடுகளில் வரலாறுகளையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாற்று நூல்களை படித்த பிறகு தத்துவ ஞானியுடைய நூல்களையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இவருடைய மனதில் நாட்டுப்பற்றை ஊற்றெடுக்க செய்கிறது. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது, அவர் பேசிய முழக்கமான விடயங்களை கேட்கும் பொழுது நிறைய சிந்திக்க தோன்றுகிறது. அவர் பல கருத்துக்களை முன்வைப்பார். அந்த கருத்துக்களுக்குத்தான் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருத்து போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக ஆயுதம் தாங்கி போராடுவதல்ல. அந்த கருத்துக்களை சமுதாயத்திற்கு எப்படி கொண்டு சேர்ப்பதும், அந்த சமுதாயத்தை எப்படி விழிப்படைய செய்வதும் என்பதுதான் அந்த போராட்டம். அதனால் அவங்க ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் அணுகுண்டு போட்டு நாங்கள் தீர்த்து வைக்க முடியாது. அந்த கருத்துக்கள் கேட்பது மூலம் மக்களிடத்திலே பேசிதான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். வெறும் யுத்தங்களாலும் போராட்டங்களாலும் எந்த ஒரு காலத்திற்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது என்பதை ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அன்றே கணித்திருந்தார். அதிகார வர்க்கத்தினுடைய போட்டி, பொறாமை, பதவி, மோகம் இதையெல்லாம் வைத்து ஒரு முடிவை எடுப்பதை விட அதை ஒதுக்கிவிட்டு நாட்டினுடைய மக்களுடைய நலனை மாத்திரம்தான் முன்வைத்து சில முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலே அவர் சில விஷயங்களை சமுதாயத்திற்கு சொன்னார். அதனால ஒவ்வொரு இளைஞர்களையும் யோதிகளையும் சிந்திக்க சொல்றார். கண்டிப்பாக நாளை உலகத்தை சிந்திப்பதற்கு கல்வி அவசியம். ஏன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் சிறந்த ஒரு பட்டதாரியாக மாத்திரமல்ல, தான் கற்ற கல்வி எவ்வளவு பயனுள்ள விடயத்தை மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் படிப்பில் பெரிய அளவு நாட்டம் இல்லாட்டியும் பல்கலைக்கழகத்தில் தான் எடுத்த அடுத்த முயற்சியில் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவர் அறிந்து கொண்டதினால் மக்களுக்கும் எப்பொழுதுமே சொல்லும் விடயமாகத்தான் இருக்கிறது. நிறைய பேசுவாங்க, வீர முழக்கம் விடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் பேசிய பல விடயங்கள் இன்றளவும் நோக்கப்படுகிறது. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் புரட்சியை ஏற்படுத்திய அந்த காலகட்டம் என்பது பல வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரம் கல்வி என்பது கைக்குள் அடங்கி இருந்தது. ஆனால் வசதி இல்லாதவர்களுக்கு எட்டாத கனியாகத்தான் அது இருந்தது. அதனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் சமனான ஒரு கல்வி கொடுக்கப்பட வேண்டும். கல்வியை பெற்றவர்களுக்கு வேலை என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கணும். அப்பொழுதுதான் அங்கே ஒரு சிறந்த முறைக்கான ஒரு அமைப்பு, ஒரு கட்டமைப்பு இருக்கும் இல்லையா? கல்வி, அடுத்தது வேலை. அந்த வேலை வாய்ப்புக்கு பிறகு அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாட்டினுடைய வளர்ச்சி என்பது எட்டிப்பிடிக்கும். இதையெல்லாம் அவர்கள் வகுத்து தான் பல புரட்சிகளையும் பல கருத்துகளையும் சமுதாயத்திற்கு முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா மின்சார வசதி இல்லாத கிராமங்களுக்கும் மின்சார வசதி கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி என்பதும் மிகுந்த அளவு குறைவாக இருந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் பொறுப்பை ஏற்ற பிறகு மக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவம் என்பதும் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த அறிமுகம் செய்யப்பட்ட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல வைத்தியசாலைகள் பல இடங்களில் பல தூர கிராமங்களில் கூட உருப்பெற ஆரம்பித்தது. இது எல்லாம் அவருடைய வெற்றியாக பார்க்கப்பட்டது. அவர் என்ன சொன்னாங்கன்னா, உலக தரத்திற்கு மருந்து கொடுக்கணும். பொதுவாக வைத்தியத்துறை என்பது உலக தரத்திற்கு ஒவ்வொரு நாட்டிலும் அது விஸ்தரிக்கப்பட்டிருந்தால்தான் அந்த நாட்டினுடைய மக்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விடயத்தில் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துறதுனால தன்னுடைய மக்களுக்கு எல்லாம் இலவச மருத்துவம் அப்படின்றதுலையும் ரொம்ப அதிகமான ஒரு கவனத்தை செலுத்தி வந்தாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் தன் மக்களுக்கான உணவு திட்டம், அதாவது விவசாயம் என்பது எந்த ஒரு பங்களிப்பை மக்களுக்கு செய்யும் என்பதை ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க. காரணம், அந்த அளவுக்கு கியூபா அப்பொழுது ரொம்ப சுருங்கி இருந்தது. அதனுடைய முழுமையான நிறைவை செய்ய முடியாத ஒரு காலகட்டமாக அது இருந்தது. அதனால் விவசாயம் என்பது அந்த காலகட்டத்தில் பல நாடுகளில் எட்டிப்பிடித்து ஓரளவு பெரிய அளவு உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கும் பொழுது, கியூபாவில் பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் தன்னுடைய நாட்டினுடைய மண்வளத்தில் என்னென்ன வளர்ச்சியை பெற்றிருக்கும், அதற்கு எந்த வகையான தொழில்நுட்பத்தை பாவிக்கலாம் அப்படின்னு யோசித்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்பொழுதுமே அவர் உற்று நோக்கும் ஒரு விடயம் என்னென்னா, ஒரு சமுதாயம் என்பது ஆரோக்கியமாக இருக்கணும், கல்வி நடவடிக்கையில் ஈடுபடணும், மருத்துவம் என்பது இலவசமாக இருக்கணும். அவர் சொன்ன விடயம் என்னென்னா, அடிக்கடி அவர் எழுதுவாராம், நீர் பசி, நீருக்கும் பசிக்கும் உலகம் போராடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. நீலத்தங்கம் அப்படின்றது நீருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இதற்காக வரும் காலங்களில் சில நேரங்களில் போர்கள் கூட ஏற்படலாம். அந்த அளவுக்கு நீருக்கு ஒரு பற்றாக்குறை கூட ஏற்படலாம். அதனால் நீர் பற்றாக்குறை ஏற்படாத அளவுக்கு மண்ணினுடைய வளத்தையும் நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய விடயங்களை அப்போவே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பொழுதும் தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் மக்கள் நலனையும் நாட்டினுடைய நலனையும் எப்பொழுதுமே அவர்கள் உள்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாடு என்பது வளர்ச்சி பாதையில் கண்டிப்பாக பயணிக்கும். ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் கியூபாவில் கரும்பு தான் முக்கியமான விளைச்சலாக இருந்தது. அப்போ அவங்க ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க, நான் அரசியலில் கடமை என்ற முறையில் வயலில் கரும்பு வெட்டியதுண்டு. கட்சித் தலைவர்கள் பலரும் என்னை போல் கரும்பு வெட்டியிருக்கிறாங்க. 1964ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா தலைநகரத்துக்கு அருகில் உள்ள ஒரு பண்ணையில் நான் கரும்பு வெட்டிட்டு இருக்கும் பொழுது காலையில் சீக்கிரம் அங்கு சென்றேன். அங்கு முற்றிய கரும்பு அல்ல, சாறு அதிக உள்ள இளம் கரும்பு. 4 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்தேன். இன்னொருவர் என்னுடைய அறிவாளை கூர்மையாக்கி கொடுத்தார். ஒரு நாளில் குறைந்தபட்சம் 3 தொடக்கம் 4 டன் கரும்பை என்னால் வெட்ட முடிந்தது. பிறகு குளித்து விட்டு உணவருந்தி ஓய்வெடுப்பேன். 1970 நடைபெற்ற பிரபலமான அறுவடையில் எனக்கு பரிசாக கூப்பன்கள் தரப்பட்டன. அப்பொழுது எனக்கு வயது பார்த்தீங்கன்னா 44. பின்னர் இரவு தூங்கும் வரை புரட்சி கடமைகளை நிறைவேற்றினேன். என் இடது காலில் காயம் அடைந்திருந்த நாள் கரும்பு வெட்டுவதை நிறுத்தினேன். கூறாக திட்டப்பட்ட அறிவால் என் பூத்ஸை கிழித்து கொண்டு காலை வெட்டி விட்டது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கார். காஸ்ட்ரோ அவர்கள் தனது மாணவர் பருவத்திலே பாட்டிஸ்டா அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதில் 1953ஆம் ஆண்டு கல்லூரி நண்பர்களுடன் சேர்ந்து மான்காடா இராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ காஸ்ட்ரோ கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் சிறை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. பிறகு அவர் அதை என்ன பண்ணார்னா மெக்சிகோவுக்கு பயணமாறாங்க. அவர் கியூபா திரும்பிய பின்னர் அரசுக்கு எதிராக கொரில்லா போரை ஆரம்பிக்கிறாங்க. ஜியாரோ மெஸ்ட்ரோ மலைகளில் தங்கியிருந்து போரை நடத்துகிறாங்க. கியூபா மக்கள் காஸ்ட்ரோவின் பின்னால் அணிதிரள ஆரம்பிக்கிறாங்க. 1958ஆம் ஆண்டு நேரடியாக இராணுவ தாக்குதலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. 1959ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள் பாட்டிஸ்டா கியூபாவை விட்டு வெளியேறினாங்க. அப்புறம் காஸ்ட்ரோ கியூபாவின் பொறுப்புகளை தன் கையில் எடுக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளில் முதல் கம்யூனிஸ்ட் நாடாக கியூபாவை உருவாக்கினார் ஃபிடல் காஸ்ட்ரோ. 1959 தொடக்கம் 1976ஆம் ஆண்டு வரை கியூபாவின் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்று 1976ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அடிமையாக இருந்த தன்னுடைய நாட்டை மீட்டு எடுத்தது மாத்திரமல்ல, அந்த நாட்டிற்கு தேவையான முயற்சிகளையும் பக்கபலமான யுத்திகளையும் கையாண்டு அந்த நாட்டினுடைய வளத்தை பாதுகாத்து அந்த மக்களுடைய வளத்தினூடாக அந்த நாட்டுக்கு செழிப்பையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன் நாட்டை நேசிக்கும் ஒரு தலைவனுக்கு தன் மக்களையும் தன் நாட்டையும் நேசித்து அதை எதிர்கொண்டு போராடி வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுக்கு நிறையவே இருந்தது. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் உலகினுடைய நீண்ட காலத்திற்கு ஒரு தலைமை பதவிகளில் வகித்த ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருந்தார். பல பதவிகளை வகித்த ஒரு காலகட்டத்திலும் நிறைய நல்ல விடயங்களை கியூபாவுக்கு மாத்திரமல்ல உலகுக்கும் சொல்லி சென்றார். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் ஒரு நாட்டை செதுக்க முடியும் அப்படின்ற அடிப்படையிலே தன் நாட்டையும் செதுக்கி உலகத்துக்கும் பல விடயங்களை முன்வைத்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள். பொதுவாக வரலாற்றினூடாக பல
முயற்சிகளை மேற்கொண்டு சமுதாயத்துக்கு நல்ல விடயங்களை கொடுத்த நல்ல மனிதர்களை தேடி படிக்கும் பொழுது நிறைய விடயங்களை நாங்களும் கற்றுக்கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் போது விடைபெற்றுக் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.